holds his breath the night. நீங்க எப்போவாவது லைக் எந்த காரணமுமே இல்லாம உலகமே இருண்டு விட்ட மாதிரி ஒரு ஆழமான சோகத்தை உணர்ந்திருக்கிறீங்களா? ஆமா, நிறைய பேருக்கு அது நடக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வேலை ரொம்ப சீரா போயிட்டு இருக்கும், குடும்பத்துல எந்த பெரிய சண்டையும் இருக்காது, பேங்க் பேலன்ஸ் கூட ஓரளவுக்கு பாதுகாப்பா தான் இருக்கும். கரெக்ட். சுத்திய நல்ல நண்பர்கள் இருப்பாங்க. ஆமா, கையில உலகத்தையே சுருக்கி வச்சிருக்கிற ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கும். வெளிப்படையா பார்த்தா உங்க வாழ்க்கையில எந்த ஒரு குறையுமே இருக்காது. எல்லாமே லைக் ஒரு பெர்ஃபெக்ட் அல்லது ஓகே அப்படின்னு சொல்ற நிலையில தான் இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்னு உறுத்திட்டே இருக்கும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. திடீர்னு ஒரு நாள் காலையில எந்திரிக்கும் போதே மனசுக்குள்ள ஒரு விவரிக்க முடியாத பாரம் தோன்றும். ஒரு வெறுமை உங்களை அப்படியே சூழ்ந்துக்கும். என்ன விசித்திரம் தெரியுமா? நம்ம இன்னைக்கு அலச போற இந்த தரவுகளின் படி அந்த பிரச்சனை உங்க தலையில இல்ல, உங்க வயிற்றுல இருக்கு. கரெக்ட், உங்க வயிற்றுல தான் இருக்கு. இந்த டீப் டைவ்க்கு உங்களை வரவேற்கிறோம். இது பலருடைய அடிப்படை நம்பிக்கைகளையே முற்றிலுமா அசைச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நம்மள பலரும் அந்த தெளிவற்ற காரணம் இல்லாத சோகத்தை லைக் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்துல நிச்சயம் கடந்து வந்திருப்போம் தானே? ஆமா, கண்டிப்பா. சோ இந்த ஆழமான தேடலுக்காக நாம சேகரிச்சிருக்க ஆய்வு கட்டுரைகள், மருத்துவ தரவுகள் எல்லாமே ஒரு புதிய உண்மையை நோக்கி தான் விரல் காட்டுது. நமது உணர்ச்சிகள் எங்கிருந்து உற்பத்தி ஆகுது அப்படிங்கிற நம்ம ஒட்டுமொத்த புரிதலையுமே இந்த சோர்ஸ் மாற்றி எழுதுது. இந்த தரவுகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த விவரிக்க முடியாத சோகம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் பேசுவோம். அதாவது நைட்டு படுக்கையில படுத்துக்கிட்டு தூக்கம் வராம அப்படியே மேற்கூரையை விரித்து பார்த்து கொண்டிருப்பீங்க. கையில இருக்கிற போன்ல ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம். ஆமா, பல வீடியோக்களை அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனா அதுல எதுவுமே உங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை கூட தராது. ஒரு விதமான உணர்ச்சியற்ற நிலையில, அதாவது ஒரு நம்ப்னஸ்ல இருப்பீங்க. அந்த தருணத்துல நாம என்ன நினைப்போம்? எனக்கு என்ன ஆச்சு, நான் ஏன் இப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்னு நமக்கே ஒரு கேள்வி வரும். ஆக்சுவலா அந்த கேள்வி எழும்போது மூளை என்ன செய்யும் தெரியுமா? அது உடனே ஒரு காரணத்தை தேட தொடங்கும். மூளைக்கு இந்த வெற்றிடங்கள் பிடிக்காது. ஆமா, அது ஏதாவது ஒரு லாஜிக்கை உருவாக்க ட்ரை பண்ணும். அதனால உங்க வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்து ஏதோ ஒரு கற்பனையான காரணத்தை அதுவே உருவாக்கிக்கும். லைக் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சின்ன அவமானத்தையோ இல்ல ஆபீஸ்ல யாரோ சொன்ன ஒரு சாதாரண வார்த்தையோ காரணமா வச்சுக்கும். இல்லன்னா எதிர்காலத்தை பத்தின தேவையில்லாத பயத்தை நினைச்சுக்கும். கரெக்ட். இதனாலதான் நான் சோகமா இருக்கேன் அப்படின்னு ஒரு பொய்யான சமாதானத்தை மூளை சொல்லிக்கொள்ளும். இது எப்படி இருக்குன்னா உங்ககிட்ட ஒரு விலை உயர்ந்த அதிநவீன ஸ்மார்ட் போன் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஓகே. அதுல பேட்டரி 100% முழுமையா இருக்கு, இன்டர்நெட் சிக்னல் அருமையா கிடைக்குது, போனுக்கு வெளியே எந்த கீறலும் இல்ல. அதாவது உங்களுடைய வெளிப்புற வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா உள்ள என்ன நடக்குது? உள்ள இருக்கிற ஆப்ஸ் எல்லாமே ஓபன் பண்ணும்போதே தானாகவே கிராஷ் ஆகி முடிக்குது. வெளியில எந்த தவறும் நடக்காதப்போ நாம ஏன் உடனே நம்ம வாழ்க்கையை குறை சொல்றோம்? என் போன்ல ஆப் கிராஷ் ஆனா நான் உடனே என் வீட்டு வைஃபையவோ இல்ல நான் வசிக்கிற ஊரையோ குறை சொல்ல மாட்டேன் இல்லையா? கண்டிப்பா மாட்டோம். உள்ள இருக்கிற சிஸ்டம்ல என்ன பிரச்சனைன்னு தான் பாப்போம். மிக சரியான ஒரு உதாரணம் இது. அந்த ஸ்மார்ட் போனோட வெளிப்புற ஹார்ட்வேர்ல எந்த பிரச்சனையும் இல்ல, நெட்வொர்க்ல எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா உள்ள பிரச்சனை இருக்கு. அதோட அதாகைப்புல, அதாவது இன்டர்னல் சிஸ்டம்ல ஒரு சமநிலையின் இன்மை ஏற்பட்டிருக்கு. இந்த இடத்துலதான் நமது ஆய்வுகள் மிக தெளிவான ஒரு அறிவியலை முன்வைக்குது. அதாவது அந்த விவரிக்க முடியாத சோகத்துக்கான விடை நாம வழக்கமா தேடுற இடத்துல இல்ல. எக்ஸாக்ட்லி. உங்க மூளையிலோ அல்லது உங்க கடந்த காலத்திலயோ அது இல்ல. இது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனையோ உறவுகள்ல உள்ள விரிசலோ கிடையாது. இது முற்றிலுமா உங்க உடலுக்குள்ள நடக்கும் ஒரு வேதியியல் சமநிலையின்மை, அதாவது ஒரு கெமிக்கல் இம்பேலன்ஸ்னு சொல்றீங்க. சரி, உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்ட அக அமைப்பு எங்க இருக்குன்னு கேட்டா எல்லாரும் உடனே சொல்றது மூளையே தானேயா? ஆமா, அதுதான் நம்ம பொதுவான நம்பிக்கை. நமது கோபம், சோகம், மகிழ்ச்சி என அனைத்திற்கும் மூளைதான் ஒரே காரணம்னு நம்ம சிறு வயதிலிருந்தே படிச்சு வந்திருக்கோம். நம்ம ஒரு முடிவை எடுக்கிறதுக்கும் ஒரு விஷயத்தை பார்த்து சிரிக்கிறதுக்கும் மூளைதானே காரணம். அங்கதான் சயின்ஸ் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்துது. நாம் ஆய்வு செஞ்ச மருத்துவ தரவுகளின்படி உங்க மூளை மட்டுமே உங்க உணர்ச்சிகளின் ஒற்றை எஜமானன் கிடையாது. ஓ, வேற யார் இருக்கா? உங்க குடல், அதாவது உங்களோட கட் தான் உங்களின் இரண்டாவது மூளை, செகண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்றாங்க. உங்க வயிற்றுல நடப்பதெல்லாம் உங்க செரிமான மண்டலத்துல நடக்கும் ஒவ்வொரு ரசாயன மாற்றமும் உங்க மனதை நேரடியாக பாதிக்கும் சக்தி கொண்டது. ஒரு நிமிஷம் இருங்க, இதை என்னால அவ்வளவு சுலபமா நம்பிட முடியல. ஏன் அப்படி சொல்றீங்க? அதாவது என் மூளை என் மனநிலையை கட்டுப்படுத்துது அப்படிங்கறத என்னால லாஜிக்கலா புரிஞ்சுக்க முடியுது, ஏன்னா அது நியூரான்களால் ஆனது. ஆனா என் வயிற்றுல உள்ள செரிமான உறுப்பு எப்படி என் மனதை கட்டுப்படுத்துதுன்னு சொல்றீங்க? அது ஒரு நல்ல கேள்வி. என் குடல் அப்படிங்கறது நான் சாப்பிடுற உணவை செரிக்க வைக்கிற ஒரு மெஷின் மட்டும் தானே. அது எப்படி என் மூளைக்கு கட்டளையிட முடியும்?
என் குடல்ல இருக்கிற கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாக்கள் தான் நான் இன்னைக்கு சந்தோஷமா இருப்பேனா இல்ல சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எரிச்சல் படுவேனான்னு முடிவு பண்ணுதா? இது உங்களுக்கு ரொம்ப விசித்திரமா தெரியலாம். நிஜமாவே இது எனக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கு, நம்ப முடியாததாவும் இருக்கு. ஆனா இதுதான் நிரூபிக்கப்பட்ட அடிப்படை அறிவியல் உண்மை. இத புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் ஆழமா பிசியாலஜி உலகத்துக்குள்ள போகணும். சரி, சொல்லுங்க. நமது குடல்ல ட்ரில்லியன் கணக்கான பாக்டீரியாக்கள், வைரஸ்கள், அப்புறம் பூஞ்சைகள் எல்லாம் ஒரு பெரிய சமூகமா வாழ்ந்து வருது. இத நாம கட் மைக்ரோபயோம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அந்த நுண்ணுயிரிகள். ஆமா, இந்த நுண்ணுயிரிகள் வெறும் உணவை செரிக்க வைக்கும் தொழிலாளர்கள் மட்டும் கிடையாது. அவை அதிநவீன ரசாயன தொழிற்சாலைகள் போல செயல்படுது. ரசாயன தொழிற்சாலைகளா? லைக் நீங்க செரிமான அமிலங்களை சொல்றீங்களா? இல்ல, அதை விட மிக முக்கியமான ஒண்ணு, நமது உடலோட சந்தோஷ ஹார்மோனான செரட்டோனின் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஆமா, செரட்டோனின் பத்தி படிச்சிருக்கேன். இதுதான் நம்மள அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் பாசிட்டிவாகவும் உணர வைக்கும் ஒரு முக்கிய நரம்பு கடத்தி. இந்த செரட்டோனின் எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? மனநிலை தொடர்பான ஹார்மோன் அப்படிங்கறதால அது கண்டிப்பா மூளையில தான் உற்பத்தி ஆகணும், மூளையோட ஏதோ ஒரு பகுதியில. அதுதான் இல்ல, மனித உடல்ல உற்பத்தியாகும் ஒட்டுமொத்த செரட்டோனின்ல சுமார் 90 முதல் 95% உங்க குடல்ல தான் உற்பத்தி ஆகுது. ஓ மை காட், 90ல இருந்து 95%? நிஜமாவா சொல்றீங்க? ஆமாம், உங்க மூளையில கிடையாது, உங்க குடல்ல உள்ள அந்த நுண்ணுயிர்கள் தான் இந்த செரட்டோனினை உற்பத்தி செய்யற வேலையை செய்யுது. அப்படி என்றால் என் மகிழ்ச்சிக்கான ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டறையும் என் மூளையில இல்ல, என் வயிற்றுல தான் இருக்கா? இது உண்மையிலேயே மனதை குழப்புற ஒரு தகவல் தான். ஆரம்பத்துல அப்படிதான் தோணும். சரி, ஒருவேளை குடல்ல செரட்டோனின் உற்பத்தி ஆனாலும் அது எப்படி மூளைக்கு சென்று மனநிலையை மாற்றுது? வயிற்றுக்கும் மூளைக்கும் அப்படி என்ன நேரடி தொடர்பு இருக்கு? ஒரு பிரம்மாண்டமான தொடர்பு இருக்கு. அதுக்கு காரணம் வேகஸ் நரம்பு. வேகஸ் நரம்பு? ஆமா, வேகஸ் நர்வ். இது உங்க மூளையோட அடிப்பகுதியிலிருந்து தொடங்கி உங்க கழுத்து, இதயம், நுரையீரல் வழியா நேரா உங்க குடலோட இணைய ஒரு மிகப்பெரிய தகவல் தொடர்பு நெடுஞ்சாலை. ஓ, ஒரு இன்ஃபர்மேஷன் சூப்பர் ஹைவே மாதிரி. எக்ஸாக்ட்லி. இந்த வேகஸ் நரம்பு வழியா தான் குடலும் மூளையும் 24 மணி நேரமும் பேசிக்கொண்டே இருக்கு. ஆக மூளை குடலுக்கு கட்டளைகளை அனுப்புது, அதாவது இப்ப செரிமானத்தை தொடங்கு, இப்ப நிறுத்து அப்படிங்கிற மாதிரி. மூளை குடலுக்கு கட்டளைகளை அனுப்புது அப்படிங்கிறது பாதி உண்மைதான். ஆனா முழுமையான உண்மை என்னவென்றால், இந்த வேகஸ் நெடுஞ்சாலையில நடக்கும் தகவல் பரிமாற்றத்துல சுமார் 80% சிக்னல்கள் உங்க குடலில் இருந்து மூளைக்கு தான் போகுது. அப்போ மூளையிலிருந்து குடலுக்கு? மூளையிலிருந்து குடலுக்கு வர்றது வெறும் 20% தான். அதாவது உங்க மூளை குடலுக்கு கட்டளையிடுவதை விட உங்க குடல் தான் உங்க மூளைக்கு அதிக கட்டளைகளை, தகவல்களை தொடர்ந்து அனுப்பிட்டு இருக்கு. இது உண்மையிலே கொஞ்சம் எரிச்சல் ஊட்டுது. இத்தனை வருஷமா நான் மனச்சோர்வா இருக்கும் போதெல்லாம் நான் என் மூளைய, என் எண்ணங்களை மட்டும் தான் குறை கூறி வந்திருக்கேன். நம்ம எல்லாரும் பண்ற தப்பு அதுதான். ஆனா உண்மையான தகவல் தொடர்பு கீழிருந்து மேலாக போகுதுன்னு சொல்றீங்க. சரி, இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்க விரும்புறேன். அந்த குடல் நுண்ணுயிரிகள்ல நல்ல பாக்டீரியாக்களும் உண்டு, கெட்ட பாக்டீரியாக்களும் உண்டுன்னு நாம படிச்சிருக்கோம். ஆமா, குட் அண்ட் பேட் பாக்டீரியா. அவ எப்படி இந்த வேகஸ் நரம்பு வழியா மூளையோட பேசுது? இது மிக எளிமையான ஒரு சமன்பாடு தான். உங்க குடல்ல நல்ல பாக்டீரியாக்கள் அதிகமா ஆரோக்கியமா இருந்தா அவை செரட்டோனின் போன்ற நல்ல ரசாயனங்களை அதிக அளவுல உற்பத்தி செய்யும். ஓகே. அந்த ரசாயனங்கள் வேகஸ் நரம்பு வழியா மூளைக்கு ஒரு மெசேஜ் அனுப்பும். அதாவது எல்லாம் பாதுகாப்பா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சிக்னல்களை அனுப்புது. அப்போ மனநிலை நல்லா இருக்கும். கரெக்ட். இதன் விளைவா உங்களுக்கு ஒரு இயற்கையான மகிழ்ச்சியான உணர்வு கிடைக்கும். நாள் முழுதும் வேலை செய்ய தேவையான அதிக எனர்ஜி கிடைக்கும். மனம் அமைதியா இருக்கும். நீங்க எந்த காரணமும் இல்லாம உங்களை ரொம்ப இலகுவாகவும் உற்சாகமாகவும் உணர்வீங்க. சூப்பர். அப்படி என்றால் ஒருவேளை அந்த சமநிலை கெட்டு போய் கெட்ட பாக்டீரியாக்கள் அதிகமாகிட்டா என்ன நடக்கும்? மூளைக்கு தவறான தகவல் செல்லுமா? துல்லியமா அதுதான் நடக்கும். கெட்ட பாக்டீரியாக்கள் அதிகமாகும் போது அங்க குடல் அழற்சி ஏற்படுது. கட் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வீக்கம் ஏற்படுமா? ஆமா. இந்த கெட்ட பாக்டீரியாக்கள் சில நச்சு பொருட்களை வெளியிடுது. இது குடலோட சுவர்கள்ல எரிச்சலை ஏற்படுத்துது. இந்த வீக்கம் அல்லது அழற்சி ஏற்பட்ட உடனே உங்க நோய் எதிர்ப்பு மண்டலம் விழித்துக்கொண்டு மூளைக்கு அபாய சிக்னல்களை அனுப்புது. என்ன மாதிரியான சிக்னல்? வேகஸ் நரம்பு வழியா மூளைக்கு செல்லும் செய்தி என்ன தெரியுமா? உடலுக்குள்ள ஏதோ ஒரு போர் நடக்குது, எனர்ஜியை சேமித்து வை அப்படிங்கிறது தான். ஓ, அதனால மூளை உடலை சோர்வாக்குதா? ஆமாம். இத அறிவியல்ல சிக்னஸ் பிஹேவியர் அல்லது நோய்வாய்ப்பட்ட நடத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு காய்ச்சல் வரும்போது எப்படி இருக்கும்? எந்த வேலையும் செய்ய பிடிக்காது, லைக் யார்கிட்டயும் பேச பிடிக்காது, படுக்கையிலே முடங்கி கிடக்க தோணும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அது நோயினால் ஏற்படும் சோர்வு கிடையாது. நோய் எதிர்ப்பு மண்டலம் உங்களுடைய ஆற்றலை சேமிக்க மூளைக்கு கொடுக்கும் கட்டளை. ஓஹோ, நான் இதை சோர்வுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன்.
கெட்ட பாக்டீரியாக்கள் குழல் அதிகமாகும் போது காய்ச்சல் இல்லாமலேயே மூளை இந்த சிக்னஸ் பிஹேவியர் மோடுக்கு மாறிடுது. வாவ்! இதோட நேரடி விளைவு தான் நீங்க முதல்ல குறிப்பிட்ட அந்த காரணம் இல்லாத சோகம், எரிச்சல், அப்புறம் ஒரு சின்ன விஷயத்தை பத்தி பல மணி நேரம் சிந்திச்சுட்டு இருக்கிற அந்த ஓவர் திங்கிங் எல்லாமே. சுருக்கமா சொன்னா உங்க குடலின் நிலை ஈக்குவல்ஸ் உங்களின் மனநிலை. இது எனக்கு ஒரு மிகப்பெரிய திறப்பா இருக்கு. நாம பல வருஷமா படிச்சு வந்த சைக்காலஜி தத்துவங்களை இது முற்றிலும் ஒரு பிசியாலஜி விஷயமா மாற்றிடுது. முற்றிலும் ஒரு பயாலஜி விஷயம் தான் இது. சரி, அப்படி என்றால் இந்த கெட்ட பாக்டீரியாக்களுக்கு எப்படி அந்த அதிகாரம் வருது, எப்படி அந்த சமநிலை கெட்டு போகுது, இத பத்தி தேடும் போது ஒரு குறிப்பிட்ட நிஜ வாழ்க்கை உதாரணம் எனக்கு ரொம்பவே ரிலேட்டபிளா இருந்துச்சு. ஜங்க் ஃபுட் அப்புறம் அடுத்த நாள் மனநிலை பத்தின உதாரணத்தை தானே சொல்றீங்க? ஆமா, அதை அப்படியே கண்முன் கொண்டு வாங்க. ஒரு நாள் முழுவதும், அதாவது காலை முதல் இரவு வரை வெறும் துரித உணவுகளை, பீட்சா, பர்கர்னு அதிக சர்க்கரை உள்ள குளிர்பானங்கள்னு ஜங்க் ஃபுட்டை மட்டுமே சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்குவோம். அதோடு மட்டும் இல்லாம நள்ளிரவு தாண்டி நீண்ட நேரம் முழிச்சிருந்து போன் பார்த்துட்டு ரொம்ப தாமதமா தூங்க செல்றீங்க. மறுநாள் காலையில நீங்க கண் விழிக்கும் போது உங்க உடல்நிலை எப்படி இருக்கும்? ரொம்ப மோசமா தான் இருக்கும். உடல் பயங்கர சோர்வா இருக்கும். மூட் முற்றிலும் சரியில்லாம எரிச்சலா இருக்கும். எந்த ஒரு சின்ன வேலையும், ஏன் பல் துலக்க கூட மனம் வராது. சாதாரணமா செய்யும் வேலைகளை கூட தள்ளி போட தோன்றும். அதாவது ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுவோம். அந்த நிலையில நீங்க உங்க மனசை எப்படி அணுகுவீங்க? அந்த நேரத்துல உங்களை எப்படி மதிப்பிடுவீங்க? பொதுவா இப்படி நடக்கும் போது நாம நம்மள நாமே மிக கடுமையா விமர்சிப்போம். ஆமா, நாமளே நம்மள திட்டிப்போம். நான் ஒரு சோம்பேறி, எனக்கு எந்த ஒரு உத்வேகமும் இல்ல, நான் எதற்கும் லாயக்கற்றவன்னு நம்மளே நாமே திட்டிக்குவோம். ஆனா நாம இதுவரைக்கும் பேசின அறிவியலின் அடிப்படையில பார்த்தா இது நம்முடைய குணத்தின் பிரச்சனையோ இல்ல நம்முடைய ஒழுக்கத்தின் பிரச்சனையோ கிடையாது தானே? கண்டிப்பா கிடையாது. இது வில் பவர் பிரச்சனையும் இல்ல. இது நம்முடைய அக இயந்திரத்தின், அதாவது குடல்ல ஏற்பட்ட இன்ஃப்ளமேஷனோட வெளிப்பாடு அல்லவா? மிக துல்லியமா படிச்சிட்டீங்க. இதத்தான் நாங்க அழுத்தமா பதிவு செய்ய விரும்புறோம். நீங்க சோம்பேறி கிடையாது, உங்க குணநலங்கள்ல எந்த குறையும் இல்ல. அப்போ அந்த சோர்வுக்கு உண்மையான காரணம், உண்மையான பிரச்சனை என்னவென்றால் உங்களின் குடல் அமைப்பு முந்தைய நாள் நீங்க கொடுத்த அதீத அழுத்தத்தாலும் சர்க்கரை மற்றும் அல்ட்ரா ப்ராசஸ்ட் உணவாலும் முற்றிலுமாக செயலிழந்துருச்சு. அதாவது ஒரு கிராஷ் ஆகிடுச்சு. ஓ, அந்த ஜங்க் ஃபுட்னால? ஆமா, கெட்ட பாக்டீரியாக்கள் அந்த ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்டு குடல்ல ஒரு ரசாயன போரையே நடத்தி இருக்கு. அதோட விளைவா மூளைக்கு சென்ற அபாயச்சங்கு தான் உங்களின் அந்த சோர்வு. அந்த செயலிழப்போட நேரடி அறிகுறி தான் உங்க சோம்பல் மற்றும் எரிச்சல். இது கேக்குறதுக்கே எவ்வளவு ஒரு விடுதலையா இருக்கு தெரியுமா? நாம பல வருஷமா நம்மள நாமே தார்மீக ரீதியா தண்டிச்சிட்டு இருக்கோம். ஏதோ நாம தான் உலகத்திலே மிக மோசமான மனிதர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சியோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுதான் இங்குள்ள மிக முக்கியமான அம்சம். காரணம் இல்லாத சோகம், திடீர்னு எழும் ஆங்ஸைட்டி, ஓவர் திங்கிங், இதுக்கெல்லாம் இதுவே அடிப்படை உயிரியல் காரணம். ஆமா, பயாலஜிக்கல் ரீசன் தான். ஆமா, நாம நம்மள தார்மீக ரீதியா தண்டிப்பதை உடனே விட்டு விடணும். நான் மனதளவுல பலவீனமானவன் அப்படின்னு நினைச்சு வருத்தப்படக்கூடாது. அதுக்கு பதிலா இத பிசியாலஜிக்கலா புரிஞ்சுக்கணும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. உங்க உடல் ஒரு வேதியியல் சமநிலையின்மையால உங்ககிட்ட உதவி கேக்குது. அதை நீங்க சோம்பேறித்தனம்னு தவறா புரிஞ்சுக்கிறீங்க. வாங்க இத இன்னும் கொஞ்சம் பிராக்டிக்கல் லைஃப்க்கு கொண்டு செல்வோம். நம்ம பார்த்த தரவுகள்ல சில கேஸ் ஸ்டடிஸ் இருந்துச்சு. பல வருஷமா மனபாரத்தையும் அந்த விவரிக்க முடியாத வெறுமையும் உணர்ந்தவங்க எப்படி அதுல இருந்து வெளியே வந்தாங்க அப்படிங்கிற ஆய்வுகள். ஆமா, அவங்க பெரிய மாற்றங்கள் எதுவும் பண்ணல. கரெக்ட். அவங்க வேலை மாறல, ஊர் மாறல, தத்துவ புத்தகங்களை தேடி போறதுக்கோ அல்லது வாழ்க்கையை வெறுக்கிறதுக்கோ பதிலா மிக சின்ன எளிய மாற்றங்களை தங்கள் அன்றாட பழக்கங்கள்ல செய்ய தொடங்கினாங்க. அவங்க தங்களின் கவனத்தை மனதை சரி செய்வதிலிருந்து குடலை சரி செய்வதற்கு திருப்பினாங்க. அதுதான் அந்த மிகப்பெரிய திருப்பு முனை. அவங்க செய்த மாற்றங்கள் என்னவென்று பார்த்தா ரொம்பவே சாதாரணமான விஷயங்கள். ஜங்க் உணவுகளை, குறிப்பா சர்க்கரை அப்புறம் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிடுவதை கணிசமாக குறைச்சாங்க. அது ரொம்ப முக்கியம். அப்புறம் உடலுக்கு தேவையான அளவு நிறைய தண்ணீர் குடிக்க ஆரம்பிச்சாங்க. நைட் நேரங்கள்ல ஸ்கிரீன் டைம் தவிர்த்துட்டு சரியான நேரத்துக்கு 7 முதல் 8 மணி நேரம் ஆழமான தூக்கம் எடுத்தாங்க. இதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்களா? ஆமா, சோர்ஸ் தரவுகளின்படி வெறும் சில வாரங்கள்லயே அவங்களுடைய மனநிலை பெருமளவு மேம்பட்டது. உடல்ல ஒரு புதிய எனர்ஜி அதிகரிச்சது, சிந்தனையில தெளிவு கிடைச்சது. பிரச்சனைய மனசுல இல்ல, என் குடல்ல தான் ஒளிஞ்சிருந்தது அப்படிங்கறத அவங்க உணர்ந்தாங்க. ஆனா எனக்கு இங்க ஒரு உண்மையான சந்தேகம் வருது. தாராளமா கேளுங்க. நீங்க சொல்றது எல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன், அறிவியல் ஆச்சரியமா இருக்கு. ஆனா ஒரு கேள்வி. என்ன கேள்வி? லைக் சுத்தமான உணவு, தேவையான அளவு தண்ணீர், சரியான நேரத்துக்கு தூக்கம், குறைவான ஜங்க் ஃபுட், இந்த தீர்வுகள் எல்லாமே நாம சிறுவயதிலிருந்தே கேட்டு சலித்து போன மிகவும் சாதாரணமா தோன்றும் பழைய விஷயங்கள் அல்லவா?
பள்ளிக்கூடத்துல கூட சயின்ஸ் டீச்சர் இதத்தான் சொல்றாங்க. ஆமா, பேசிக் அட்வைஸ் மாதிரி தோணும். இவ்வளவு எளிமையான கொஞ்சம் சலிப்பான விஷயங்கள் எப்படி மனிதனோட உணர்ச்சிகளுக்குள், அவனது சிக்கலான மனநிலைக்குள் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? இது கொஞ்சம் ஓவர் சிம்பிளிபிகேஷன் மாதிரி, அதாவது பிரச்சனையை ரொம்ப எளிமைப்படுத்துறது போல தோணலையா? உங்களின் சந்தேகம் மிகவும் நியாயமானதுதான். வெளிப்புறத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணீர் அதிகமா குடிக்கிறதால என் ஒட்டுமொத்த வாழ்க்கையோட சோகமும் மாறிடுமா அப்படின்னு தோன்றுவது இயல்புதான். ஆமா, அப்படிதான் தோணுது. ஆனா இத பாக்டீரியாக்களின் கண்ணோட்டத்துல இருந்து பாருங்க, அந்த சிக்னல்களோட அறிவியல்ல இருந்து பாருங்க. இத விளக்க நான் ஒரு உதாரணத்தை பயன்படுத்துறேன். உங்க குடலை ஒரு பெரிய விவசாய நிலமா கற்பனை செஞ்சுக்குங்க. விவசாய நிலமா? சரி. அந்த நிலத்துல உள்ள பயிர்கள் தான் உங்க சந்தோஷ ஹார்மோனான செரட்டோனின் மற்றும் நல்ல மனநிலை. இந்த நல்ல பயிர்கள் வளர வேண்டும் என்றால் அதற்கான மண் வளமா இருக்கணும், சரியான நீர்ப்பாசனம் இருக்கணும் இல்லையா? கண்டிப்பா. நீங்க சாப்பிடுற அந்த ஜங்க் ஃபுட், அதிகப்படியான சர்க்கரை எல்லாமே அந்த மண்ணுல அடிக்கப்படும் கொடிய விஷப்பூச்சிக்கொல்லிகள் போன்றவை. அது மண்ணுல உள்ள நல்ல மண்புழுக்களையும் நுண்ணுயிரிகளையும் கொன்று விடுது. ஓ, பெஸ்டிசைட்ஸ் மாதிரி. ஆமா, மண் செத்து போனா நீங்க வெளியில இருந்து எவ்வளவு வெளிச்சம் கொடுத்தாலும், எவ்வளவு மோட்டிவேஷனல் வீடியோக்கள் பார்த்தாலும் அந்த பயிர் வளருமா? செரட்டோனின் உற்பத்தி ஆகுமா? கண்டிப்பா வளராது. அடிமட்டத்திலே பிரச்சனை இருக்குல்ல. சரியா சொன்னீங்க. நீங்க குடிக்கும் அந்த தண்ணீர், நீங்க சாப்பிடும் நார்ச்சத்து நிறைந்த சுத்தமான உணவு, நீங்க உங்க உடலுக்கு கொடுக்கும் அந்த ஆழமான உறக்கம் ஆகியவைதான் அந்த விவசாய நிலத்தின் மண்ணை மீண்டும் வளமாக்கும் உரம். ஆஹா, இப்பதான் புரியுது. இந்த சாதாரண செயல்கள் உங்க குடல்ல உள்ள நல்ல பாக்டீரியாக்களுக்கு தேவையான மிகச்சரியான சூழலை உருவாக்குது. நீங்க நேரடியாக பயிரை, அதாவது மனதை பிடிச்சு இழுத்து வளர்க்க பார்ப்பதில்ல. பயிர் தானா வளர தேவையான நல்ல மண்ணை, அதாவது குடலை தயார் செய்றீங்க. அதாவது நாம நேரடியாக நம்ம மனதை சரி செய்வதில்லை. நம்ம மனதை சரி செய்யக்கூடிய, செரட்டோனினை உற்பத்தி செய்யக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுக்கு தேவையான பாதுகாப்பான வீட்டை நாம கட்டி கொடுக்கிறோம். அப்படிதானே? 100க்கு 100 சரி. நீங்க சரியான சூழலை உருவாக்கும் போது நல்ல பாக்டீரியாக்கள் பெருகுது, வீக்கம் குறையுது, குடல் அழற்சி முடிவுக்கு வருது, அவை மூளைக்கு செல்லும் மகிழ்ச்சி ரசாயனங்களை தடையின்றி உற்பத்தி செய்யுது. சூப்பர். ஆக வெளிப்புறத்துல தண்ணீர் குடிப்பது, தூங்குவதெல்லாம் சிறிய மாற்றமா தெரிந்தாலும் உடலின் உள்ளே நடக்கும் வேதியியல் மாற்றங்களை பொறுத்தவரை இது உங்க வாழ்க்கையும் முழுமையாக மாற்றக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான விஷயம். வாவ். இது வெறும் உணவு பழக்கம் கிடையாது, இது உங்களுடைய உணர்வு பழக்கத்தோட அடித்தளம், இமோஷனல் ஹேபிட்டோட பவுண்டேஷன். இது மிகச்சிறந்த விளக்கம். அந்த விவசாய நிலம் அப்படிங்கிற ஒப்பீடு எல்லாவற்றையும் மிக தெளிவாக்கிடுச்சு. நாம எப்படி செயல்படுறோம், என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கறதுலதான் நம் உணர்ச்சிகளோட முழு வெற்றியும் அடங்கியிருக்கு. ஆமா. சரி, இந்த இடத்துல நாம விவாதிக்கும் தரவுகளின் அடிப்படையில ஒரு மிக முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஆமா, அதை நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். நாம இதுவரை பேசின தகவல்கள் எல்லாமே கல்வி மற்றும் விழிப்புணர்வு நோக்கத்திற்காக மட்டுமே பகிரப்படுது. ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி. ஆமா, இங்கே ஒரு விஷயத்தை நாம மிக தெளிவாக பிரித்து பார்க்கணும். அன்றாடம் ஏற்படும் மூட் ஸ்விங்ஸ், சோர்வு, காரணமில்லாத சிறிய சோகம் ஆகியவற்றை சரி செய்வது பற்றி தான் நாம பேசிக்கிட்டு இருக்கோம். இது சாதாரண சோகத்துக்கு மட்டும்தான். கரெக்ட். ஆனா ஒருவருக்கு நாள்பட்ட தீவிரமான மன அழுத்தம், அதாவது கிளினிக்கல் டிப்ரெஷன் அல்லது சிவியர் ஆன்சைட்டி டிசார்டர்ஸ் மாதிரி மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் இருந்தா, நான் தண்ணீர் குடித்து தூங்கி சரி செய்து கொள்கிறேன் அப்படின்னு இருக்கிறது மிகவும் ஆபத்தானது. கண்டிப்பா. நாம பேசும் இந்த குடல் மூளை அறிவியல் அவர்களுக்கு உதவும் என்றாலும், தீவிரமான மனநல அல்லது உடல்நல பிரச்சனைகளுக்கு ஒரு தகுந்த மருத்துவரை அல்லது மனநல நிபுணரை அணுகி ஆலோசனை பெறுவது கட்டாயம் தேவை. இது உங்களுக்கு பிரச்சனையின் வேரை பற்றிய ஒரு புதிய கண்ணோட்டத்தை வழங்குவதற்காகவே தவிர இது அதிகாரப்பூர்வ மருத்துவ ஆலோசனை கிடையாது. நிச்சயமா அந்த தெளிவு மிகவும் அவசியமானது. மனநலம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெக்ட்ரம். அதுல நாம எங்க இருக்கோம் அப்படிங்கறத பொறுத்து நமக்கான உதவிகளை நாட வேண்டும். உண்மைதான். சரி, நாம இந்த ஆழமான தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரையில நாம பேசின அனைத்தையும் ஒன்றிணைத்து பார்க்கும்போது என் மனசுல ஒரு விஷயம் மிக தெளிவா பதிந்திருக்கு. அது என்ன விஷயம்? நம்முடைய உணர்ச்சிகள் அப்படிங்கிறது ஏதோ காற்றில் மிதக்கும் கண்ணுக்கு தெரியாத மாயையான எண்ணங்கள் கிடையாது. அவை நம்முடைய தட்டில் இருக்கும் உணவோடும், நாம் பருகும் நீரோடும், நாம் பாதுகாக்கும் குடல் நுண்ணுயிரிகளோடும் நேரடியாக தொடர்புடைய ஒரு வேதியியல் செயல்பாடு. முற்றிலும் உண்மை. இன்றைய அந்த ஆழமான அலசல்ல நாம கத்துக்கிட்ட மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், ஹீலிங்,
அதாவது குணமடைதல் அல்லது ஒரு உணர்ச்சி போராட்டத்திலிருந்து மீண்டு வருவது என்பது எப்போதுமே உங்க எண்ணங்கள்ல இருந்து, அதாவது உங்க தலையிலிருந்து தொடங்குவதில்லை. ஆமா, அது ஒரு பெரிய மாற்றம். அது உங்க வயிற்றுல இருந்து, உங்க குடல்ல உள்ள பாக்டீரியாக்கள் இருந்து தொடங்குது அப்படிங்கறது தான். இது அறிவியல் உலகத்துல ஒரு மிகப்பெரிய முன்னுதாரண மாற்றம், ஒரு பாரடைம் ஷிஃப்ட். இதை நினைவில் கொள்வது ஒவ்வொருவருக்கும் மிகவும் முக்கியம். சோ இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களை நோக்கி ஒரு வார்த்தை. அடுத்த முறை நீங்க உங்க அறையில தனியா உட்கார்ந்து இருக்கும் போது, காரணமே இல்லாம ஒரு ஆழமான சோகம் உங்களை சூழ்ந்து கொள்ளும் போது, எதற்கும் உதவாத பழைய நினைவுகள் உங்களை வாட்டும் போது என்ன பண்ணுவீங்க? உடனே என் வாழ்க்கை மோசமா இருக்கு, என யாருக்கும் பிடிக்கலன்னு நினைக்க கூடாது. எக்ஸாக்ட்லி. நான் எதற்கும் லாயக்கற்றவன்னு உங்களை நீங்களே தண்டித்துக் கொள்ளும் தவறான முடிவுகளுக்கு வர வேண்டாம். அந்த பழக்கத்தை இன்றோடு இப்போதே கைவிடுங்க. ஆமா, அந்த பழக்கத்திற்கு பதிலா அறிவியல் பூர்வமான ஒரு மாற்று வழியை பின்பற்றுங்க. உங்க நெஞ்சில கைய வச்சு ஏன் வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்னு வருந்துவதற்கு பதிலா உங்க வயிற்றுல கைய வச்சு என் குடல் இப்போ எனக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க. அருமையான பாயிண்ட். நான் இன்று என்ன சாப்பிட்டேன்? எனது குடல் நுண்ணுயிரிகளுக்கு நான் எரிச்சலை உண்டாக்கும் ஜங்க் உணவுகளை கொடுத்தேனா? நான் நேற்று சரியாக தூங்கினேனா? என் உடல்ல நீர்ச்சத்து போதுமான அளவு இருக்கா? இந்த கேள்விகளை உங்களுக்குள் கேளுங்க. இது நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஒரு அருமையான சிந்தனை மாற்றத்தை கொண்டு வரும். நிகழ்ச்சியோட தொடக்கத்துல நாம ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். அந்த ஸ்மார்ட் போன் அப்புறம் ஆப்ஸ் பத்தின ஒப்புமை உங்களுக்கு நினைவிருக்கலாம். ஆமா, ஹார்ட்வேர் அப்புறம் சாஃப்ட்வேர் பத்தி பேசணுமே. கரெக்ட். ஒரு போனோட வெளிப்புற வன்பொருள்ல எந்த பிரச்சனையும் இல்லாம உள்ள இருக்கும் செயலிகள் மட்டும் கிராஷ் ஆவதை பற்றி பேசணும் அல்லவா? ஆமா, அந்த அக அமைப்பு செயலிழப்பதை பற்றி விரிவா பேசணும். வன்பொருள் சரியா இருந்து மென்பொருள் சொதப்புவது பற்றி பார்த்தோம். படி உங்க அன்றாட உணவும் உங்க தூக்கமுமே உங்க உணர்ச்சிகளுக்கான குறியீடுகளை, அதாவது அந்த கோடை தினமும் உங்களுக்குள் எழுதுது அப்படிங்கறது இப்ப தெளிவா இருக்கு. உங்க குடல் என்பது ஒரு கணினியின் ஹார்ட்வேர் போலவும், அதில் இருக்கும் ட்ரில்லியன் கணக்கான பாக்டீரியாக்கள் தான் உங்க மனநிலை என்ற சாஃப்ட்வேரை இயக்குது போலவும் கற்பனை செய்து கொள்ளுங்க. அப்படி என்றால் அடுத்த வேளை நீங்க உண்ண போகும் அந்த உணவின் மூலம் உங்க நாளைய மனநிலைக்காக எந்த வகையான மென்பொருளும் உங்களுக்குள் இன்ஸ்டால் செய்ய போறீங்க? வாவ், ரொம்ப சிந்திக்க வைக்கும் கேள்வி இது. உங்க நாளைய மகிழ்ச்சிய எந்த உணவு கொண்டு ப்ரோக்ராம் செய்ய போறீங்க? நீங்களே சிந்தித்து பாருங்க. ஒவ்வொரு முறையும் நம்ம உணவு தட்டின் முன் உட்காரும் போதும், திரைகளுக்கு பின்னால் விழித்திருக்கும் போதும் நாம சிந்திக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கேள்வி அந்த தேர்வு. அதாவது உங்களின் மகிழ்ச்சிக்கான தேர்வு உங்க கைகள்ல தான், உங்க தட்டுல தான் இருக்கு. சரியா சொன்னீங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசல்ல புதிய அறிவியலோட உங்களை சந்திக்கும் வரை நீங்க தேர்ந்தெடுக்கும் உணவும் உங்க குடல் நுண்ணுயிரிகளும், அதன் மூலம் உங்க எண்ணங்களும் ஆரோக்கியமாக இருக்கட்டும். இது டீப் டைவ். நன்றி.